ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நான் லாஸ்ட்டாக வந்து ரேடிஷும் பீட்ரூட்டும் போட்டு கொக்கோ பீட்டில் போட்டிருந்தேன் இல்லையா, அது 2 நாள் கழித்து அப்டேட் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ், நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு இல்லையா, பார்த்திங்கனாவே தெரியும். பாருங்கள், இதுதான் வந்து முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஹைட்டாக வந்து ஸ்ப்ரவுட் ஆகி ஹைட்டாக வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. இலைகளுமே வந்து நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னிலேருந்து வெளியே வச்சோன்னா ஸோ அந்த இலைலாம் வந்து க்ரீன் கலராக மாற ஆரம்பிக்கும். இன்னும் 3 டேஸில் இது வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து முள்ளங்கியோட மைக்ரோக்ரீன். ஃபர்ஸ்ட் டைம் முள்ளங்கி வந்து நான் இந்த மாதிரி மைக்ரோக்ரீனில் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா தான் வந்திருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ தட் பார்த்திங்கன்னா கொக்கோ பீட்டில் போட்டது தான் நல்லா வந்திருக்கு. வெர்மி கம்போஸ்ட்டில் போட்டதை விட இதுதான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பீட்ரூட் பார்க்கலாமா? பக்கத்துலேயே பீட்ரூட் பார்த்தாலே கலர் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி டார்க்காக அந்த பிங்க்கு கலரில் அப்படியே இருக்குது. வைலட்டாக பிங்கான்னு சொல்கிறது தெரியல. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பட் ஆனால் இதில் எனக்கு என்னென்னா கொஞ்சம் அந்த தண்டெல்லாம் ரொம்ப சின்னதாகவே இருக்குது. ஸோ இந்த முள்ளங்கி வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் தண்டு ரொம்ப சின்னதாகவே இருக்குது. இந்த மாதிரி தான் அது வருமா என்னன்னு தெரியல. இது நல்லா ஸ்ட்ரைட்டாக முள்ளங்கி மாதிரி ஸ்ட்ரைட்டாக எழுந்து நின்று வளருமான்னு தெரியல. இலையும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது ரொம்ப குட்டியாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது. தெரியல. ஓகே, வச்சு பார்க்கலாம் வெளியே. ஏன்னா இதுவுமே வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஹைட்டாக வந்துருச்சு. ஸோ வெளியே வச்சு பார்க்கலாம். இலை வந்து எப்படி வருமா இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ தட் இந்த கொக்கோ பீட்டில் ட்ரை பண்ணது சக்ஸஸ் தான். நமக்கு வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டில் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள் ஸ்டில் இப்படி தான் இருக்குது. இது 2 வாரம் ஆயிடுச்சுங்க. 2 வாரம் ஆச்சு. கொஞ்சம் இன்னும் முளைச்சி வர மாதிரி இருக்குது. மேலே ஒரு லேயர் போட்டாலுமே அது ஏன் முளைச்சி வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆகுமா, இல்லை வெர்மி கம்போஸ்ட் போட்டதால் பிரச்சனையா? எனக்கு சீடில் அவ்வளோவா பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம கொக்கோ பீட்டில் போட்டது நல்லா வந்திருக்கு. ஓகே, தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான்.